வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளாவோட 3 மணி கேசிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 408. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஆல் போர்டில் 0வும் பாஸ் ஆகிருக்கு, 8ம் பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் தான் 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 0 பாஸு, சி போர்டில் 8 பாஸு, ஏபிசி போர்டில் 8 பாஸு. அதே மாதிரி நம்ம ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, அதாவது 408 இல்லையா, அது நம்ம பார்த்திங்கன்னா 409 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு பவர் எடுத்திங்கன்னா 9 வரும், 7க்கு பவர் எடுத்திங்கன்னா 2 வரும். ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டில் இந்த 4 நம்பருக்குள்ளே நமக்கு ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு பவர் எடுத்திங்கன்னா 9 வரும், 3 பவர் எடுத்திங்கன்னா 8 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏ போர்ட் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்திங்கன்னா 3க்கு 8 வரும், 7க்கு 2 வரும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க பி போர்டில். அதுக்கப்புறம் சி போர்ட் பார்ப்போம். சி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு பவர் நம்பர் 9, 7க்கு பவர் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ 4972 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வர சான்சஸ் இருக்குது. ரெகுலராக ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறது தான், பட் லிமிட்டாகவும் ப்ளே பண்ணணும், அது முக்கியம். ஓகேங்களா? ஏபிபிசிஏசியை பார்த்தீங்கன்னா 1331 6996 2772 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பவர் எடுத்தீங்க அப்படின்னா 13க்கு பதிலாக 68 வரும், 69க்கு பதிலாக 14 வரும், 27க்கு பதிலாக 72 வரும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஷோவில் 2 ஷோ கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 3 ஷோ கிட்ட வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 159 261 அதுக்கப்புறம் 378 கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஷோ பார்த்திங்கன்னா 26 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான நம்பராக இருக்கும். ஸோ டபுள்ஸ் விளாட்றவங்க அந்த நம்பரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ நம்ம ரெகுலராக போகிறது ரெகுலராக பாருங்கள். அதே மாதிரி லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம் கூட நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணி நல்ல ஒரு வினிங் அடிங்க. எல்லா நாள் விளாடணும் அவசியம் கிடையாது. ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டிப்ஸ் என்னென்னா ரெகுலராக ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணது தான் பெரிய டிப்ஸு. ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நாள் லாஸ் ஆனாலும் ஒரு நாளுக்கு திருப்பி பேக்கப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடுங்க, பட் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.